இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சொரக்கா மோர் சொதி தான் வச்சிருக்கிறேன். எலசா உள்ள சொரக்காவை மீடியம் பீசஸா கட் பண்ணி அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி 5 பச்சை மிளகாவை சேர்த்து ஒரு விழுது மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு விழுதுக்கு நீங்க 1/4 கப் ஊர்ன துவரம் பருப்பை நீங்க எடுத்துக்கோங்க. அதோட கெட்டியா உள்ள புளிச்ச தயிர் 3 கப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் எடுத்து அதை ஒரு தனி விழுதா அரைச்சு வச்சுக்கோங்க. அந்த விழுத தண்ணி ஊற்றி நீங்க கொலாண்டரில் நல்லா வடிகட்டிட்டு அதை கட்டி இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மோர் சொதியை பண்ணிடலாம். கடாயில் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண பிறகு கடுகு, கருவேப்பிலை, பாதி வெங்காயத்தை வதக்கி விட்டு நீங்க அந்த காயை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விடுங்க. அது ஒரு 5 நிமிஷத்துல நல்லா குக் ஆகும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது அந்த தயிர் விழுத அந்த காய் வெந்த பிறகு நீங்க ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே அணைச்சிருங்க. தாளிப்புக்கு இன்னைக்கு நான் மோர் மிளகாவும் பெருங்காயத்தூள் போட்டு தான் தாளிச்சிருக்கேன். இது ஒரு எக்ஸலண்டான